வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு அடல் பென்ஷன் யோஜனா அல்லது அடல் பென்ஷன் திட்டம். இந்த திட்டம் என்ன என்பது பற்றியும், அதில் எப்படி இணைவது என்பது பற்றியும், இதனால் என்ன பயன் என்பது பற்றியும் இந்த வீடியோவில் காண உள்ளோம். உதாரணமாக, அமைப்பு சாரா துறையை சார்ந்த, அதாவது இன்ஃபார்மல் செக்டரை சார்ந்த தொழிலாளர்களுக்கான சிறப்பு ஓய்வூதிய திட்டமாக அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தில் பயன்கள் என்ன, எப்படி இணைவது, என்னென்ன ஆவணங்கள் தேவை போன்ற விவரங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க உள்ளோம். முதலாவதாக, அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தை மோடி அரசாங்கம் 2015ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தியது. தனியார் மற்றும் அமைப்பு சாரா துறைகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் பயனடைவதற்காக இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தில் இணையும் தொழிலாளர்கள் மாதம் 5000 ரூபாய் பென்ஷன் பெற முடியும். இத்திட்டத்துடன் குறைந்தபட்ச பென்ஷன் தொகைக்கான உத்தரவாதமும் அளிக்கப்படுகிறது. இத்துடன் இதற்கான நிபந்தனைகள் என்ன என்பதை பற்றி காணலாம். உங்களது வயது 60க்கு பின்னர் ஓய்வு காலத்தில் மாதம் 5000 ரூபாய் பென்ஷன் பெற வேண்டுமெனில் முதலில் நீங்கள் அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் 18 வயதிலேயே இணைய வேண்டும். அப்போது முதல் 60 வயது வரையில் மாதம் ரூபாய் 210 டெபாசிட் செய்ய வேண்டும். அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்தில் ஒருவர் பெயரில் ஒரே ஒரு கணக்கு மட்டுமே துவங்க முடியும். 18 வயது முதல் 40 வயது வரையிலானவர்கள் இத்திட்டத்தில் சேரலாம். இத்திட்டத்தின் மூலம் மாதம் குறைந்தபட்சம் ரூபாய் 1000 ரூபாயும் அதிகபட்சம் ரூபாய் 5000 பென்ஷனாக கிடைக்கும். இத்திட்டத்தின் பயன்கள் என்ன என்பதை பற்றி இங்கே காணலாம். அடல் பென்ஷன் யோஜனா திட்டம் வாழ்நாள் முழுவதும் பென்ஷன் தரும் என்பது முக்கிய அம்சமாகும். பென்ஷன் வாங்கும் நபர் இறந்துவிட்டால் அவரது கணவர் அல்லது மனைவிக்கு பென்ஷன் கிடைக்கும். இருவருமே இறந்துவிட்டால் நாமினிக்கு பணம் கிடைக்கும். இத்திட்டத்திற்கு வருமான வரி சட்டப்பிரிவு 80 CCD கீழ் வரி சலுகைகளும் கிடைக்கின்றது. எனவே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இத்திட்டத்தில் இணைவது அதிக பலன்களை தரும். இந்த திட்டத்தில் எப்படி இணைவது என்பதை பற்றி காணலாம். அனைத்து தேசிய வங்கிகளும் இத்திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றன. உதாரணமாக SBI பேங்க். எனவே உங்கள் வங்கி கணக்கு உள்ள வங்கியையே நீங்கள் பார்வையிட்டு இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யலாம். பதிவு செய்வதற்கான படிவங்கள் ஆன்லைன்களிலும் வங்கி கிளைகளிலும் கிடைக்கின்றன. நீங்கள் படிவத்தை பதிவிறக்கம் செய்து வங்கியில் சமர்ப்பிக்கலாம் அல்லது வங்கியில் நேரடியாக சென்று பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கலாம். இப்படி சமர்ப்பிக்கும் வங்கி படிவங்களை சில இணைப்புகள் தேவைப்படுகின்றன. என்னென்ன ஆவணங்கள் தேவை என்பதை பற்றி காணலாம். உங்களது மொபைல் எண்ணை வழங்க வேண்டும். இரண்டாவது, உங்கள் ஆதார் அட்டையின் புகைப்பட நகலை இணைக்க வேண்டும். ஆதார் ஜெராக்ஸ். உங்கள் விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்டதும் உங்களது பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணில் உறுதிப்படுத்துதல் SMS வரும். இதன் மூலம் அடல் பென்ஷன் யோஜனா திட்டத்துக்கு நீங்கள் பதிவு செய்யும் வயதை பொறுத்து பங்களிக்க வேண்டிய தொகை இருக்கும். இந்த தொகையை பெற்று நீங்கள் பயன்பெறலாம். நன்றி.